ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எசென்ஷியல் பிளகின்ஸ் அண்ட் டூல்ஸ். ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸும் என்னென்ன எசென்ஷியல் பிளகின்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சுக்கணும், அது எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டூல் வந்து புரோக்கன் லிங்க் செக்கர். இது வந்து 404 எரர்ஸை வந்து எராடிகேட் பண்றது. 404 எரர்ஸ் என்ன அப்படின்னோம்னா, ஒரு வெப்சைட்ல ஒரு சைட் மேப்னு இருக்கும். சைட் மேப்னா என்னன்னா, ஒரு ஒரு வெப்சைட்டுக்குள்ள மெனு, சப் மெனு, பேஜஸ், போஸ்ட் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு லிங்க் பிரேக் ஆயிருச்சுன்னா கூட அது 404 எரர்ஸா காமிக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற பிளகின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7. மேனேஜ் அண்ட் கிரியேட். நிறைய கான்டாக்ட் ஃபார்ம் 7ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஒரு லாகின் பேஜ் இருக்கு இல்லைங்களா, நேம், இமெயில் ஐடி. ஸோ அந்த மாதிரி இதை ஓபன் பண்றது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்ற பிளகின். இது என்னன்னா நம்மளோட டேபிள்ஸை வந்து இன்சர்ட் பண்றது, போஸ்ட் பேஜஸ்க்குள்ள இன்சர்ட் பண்றது. இது எதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அமேசான் அஃபிலியேட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு செல்லருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்டர் ப்ரோன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர் பேஜ் பில்டருங்க. நார்மல் எலிமெண்டர் கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிங்க் விஸ்பர்ன்றது இன்டர்னல் லிங்க்ஸ் கிரியேட் பண்றது. இன்டர்னல் லிங்க்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் ஃபர்தர் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். இன்டர்னல் லிங்க்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இது அப்ளிகேட் லிங்க்ஸ் கிடையாது. நார்மல் லிங்கிங், ஹைப்பர் லிங்கிங் பண்றது, அதை கிரியேட் பண்றது லிங்க் விஸ்பர். ஸோ இது வந்து பிரிட்டி லிங்க்ஸ் அப்படின்றது யூஆர்எல்ல க்ளோக் பண்ணும். இப்போ நம்ம அப்ளிகேட் லிங்க் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து க்ளோக் பண்றதுதான் பிரிட்டி லிங்க்ஸ். ரேங்க் மேக்ஸ் எஸ்இஓ அப்படின்றது ஒரு எஸ்இஓ டூல். சரிங்களா. சைட்கிட் பை கூகுள். இது வந்து சைட்கிட் பை கூகுள் வந்து நம்மளோட சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, கூகுள் சர்ச் இன்ஜின் அனலிட்டிக்ஸ் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்றது. ஸோ இதை கனெக்ட் பண்றது நான் உங்களுக்கு தனி வீடியோவா போடுறேன் சைட்கிட் பை கூகுள்ல. மிச்சம் இதுல பிளகின்ஸ்ல ஏதாவது ஒரு பிளகின் இது பண்றேன். சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா பிளகின்ஸ் இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ அடுத்து வந்து ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கம்ப்ரஷன் ஆஃப் இமேஜஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஏன் கம்ப்ரஸ் பண்ணணும் இமேஜஸ் அப்படின்னா, இமேஜை கம்ப்ரஸ் பண்ணா தான் வந்து உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் கம்மியாகும். மெமரி ஸ்பேஸ் கம்மியாகுதான் உங்களோட லோடிங் ஸ்பீட் இதோட இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பிக்சலை வந்து இமேஜஸை வந்து கம்ப்ரஸ் பண்றாங்க பை யூசிங் ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசரை. அடுத்து நம்ம பார்க்க போறது டபிள்யூபி ராக்கெட். இந்த டபிள்யூபி ராக்கெட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ஸ்பீட் அப் யுவர் சைட், உங்களோட வெப்சைட்டை வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது சோஷியல் பக்ன்றது என்ன பிளகின்ஸ்னா, நீங்க ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பிராண்டிங் இதுல வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ சோஷியல் பக்ன்றது அதுல வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபுல்லா வந்து உங்களோட அட்ரஸ் இது பண்ணி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் சோஷியல் பக். ஸ்டாக்கபிள் அப்படின்றது உங்க பேஜ் ஓபன் ஆகுது இல்லைங்களா, உங்களோட வெப்சைட்ல இருக்கிற பேஜஸ், அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை டிசைன் பண்றதுதான் ஸ்டாக்கபிள்ன்ற பிளகின். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது டேபிள் பிரஸ். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டேபிள்ஸ் ஷார்ட் கோட்ல கிரியேட் பண்றது. அப்ளிகேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஈஸி டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ சேம் இதுதான். த்ரைவ் லீட்ஸ் வந்து ஒரு பில்டிங் லிஸ்ட்டை வந்து பில்ட் பண்றது. W3 டோட்டல் கேஷ்ன்றது உங்களுக்கு லோடிங் ஸ்பீடு, கூப்பான்ஸ், கிரியேட்டிங் கூப்பான்ஸ். WP ரிச் ஸ்னிப்பெட்ஸ். டோட்டல் கேஷ் வந்து லோடிங் ஸ்பீடு தான். WP கூப்பான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்ளிகேட் மார்க்கெட்டிங். ஏன்னா உங்களோட அப்ளிகேட் பேனர்ஸை கூப்பான்ஸா கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். WP ரிச் ஸ்னிப்பெட்ஸ் வந்து ஸ்கீமா மார்க்அப். ஒரு எஸ்இஓ இதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்னிப்பெட்ஸ். இது மார்க்அப் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ கிராலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. ஒரு சர்ச் இன்ஜின் கிரால் பண்ணி வருதுன்னா, ஸோ அது வந்து ரிச் ஸ்னிப்பெட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டிங்கைஸ் பண்ணி காமிக்கும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ட் பண்ணி காமிக்கும். சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த பிளகின்ஸ் வந்து நிறைய பேட் பிளகின்ஸா இருக்கும், ஃப்ரீ பிளகின்ஸா இருக்கும். நீங்க வந்து இதுல ஃப்ரீ பிளகின்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போக போக நீங்க பேட் பிளகின்ஸுக்கு மாறிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.